நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு நல்லவர் கிடையாது. உங்களுக்கு தான் பாசமும் காதலும் கண்ணை மறைச்சிடுச்சு என்று சொன்னாள் விஹா. சுரபி அவள் பேசியதுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் முழித்தபடி அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அப்போது அவளுடைய ஞாபகத்தில் சுவிக்ஷா விஷயங்கள் வந்து வந்து சென்றது. நம்ம வீட்டுல உங்களை தவிர மற்ற எல்லோருக்குமே விக்ரமோட யோகியத்தை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க மட்டும்தான் இன்னமும் அவரை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு கூட ஏதோ ஒரு பாம்பே பொண்ணு விக்ரமை தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போச்சுன்னு என் அப்பா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்து கூடவா அவர் மேல உங்களுக்கு சந்தேகம் வரல? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது சுவிக்ஷாவா தான் இருக்கும். அவதான் மும்பைல எப்பவுமே விக்ரம் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பா என்று சொன்னாள் விஹா. விஹா, அப்படியெல்லாம் பேசாத, நீ கண்ணுல பார்க்கிற எல்லாமே உண்மையா இருக்காது என்று சொன்னாள் சுரபி. நீங்க அப்படியே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருங்க. இன்னமும் கொஞ்ச நாள்ல அந்த சுவிக்ஷா உங்க புருஷனை உங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போவா. அப்ப தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. அவளுக்கும் விக்ரமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவங்க உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான். நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்சு பேசாம அவரை டைவர்ஸ் பண்ணிடுங்க. அதுதான் நல்லது. அவங்க 2 பேரும் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கோங்க. அப்படி பண்ணுனா நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற கொஞ்சம் மானத்தையாச்சும் காப்பாத்திக்க முடியும். இல்லனா ஒன்னும் பண்ண முடியாது என்று சொன்னாள் விஹா. சுரபி எதுவும் பேசாமல் அப்படியே சிலை போல உட்கார்ந்து கொண்டிருந்தாள். விஹா சொன்னது எல்லாமே அவள் நினைவில் ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்க போறேன், உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள் விஹா. சுரபியின் மனம் வெறுமையில் இருப்பது போல இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் அவளுக்கு விக்ரமின் மீது இருக்கும் நம்பிக்கை மட்டும் அவளை விட்டு போகவில்லை. இங்கே இருக்கும் எல்லோருமே ஆரம்பத்தில் இருந்தே விக்ரமை தூற்றிக்கொண்டுதான் இருந்தார்கள் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த கொஞ்ச நாட்களாக விக்ரமின் நிலை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். சென்னையில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் எதற்கும் உதவாதவனைப் போல சுற்றி கொண்டிருந்தவன் மும்பைக்கு சென்றதற்கு பிறகு அவனுடைய ரேஞ்சே மாறிப்போயிருந்தது. சுரபி இப்போது இப்படி இருக்கும் நிலைக்கு காரணம் கூட விக்ரம் தான் என்பது அவளுக்கு தெரிந்தது. ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒருமுறை கூட அவள் விக்ரமிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. நேரமும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் போது கண்டிப்பா விக்ரம் எல்லாவற்றையும் தன்னிடம் சொல்வான் என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இடையில் ஒருமுறை சுவிக்ஷாவின் பிரச்சனை வரும்போதுதான் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் அவனிடம் கேள்வி கேட்டாள். அதற்கும் அவன் கடந்த காலத்தை பற்றி எதையும் பேசிக்கொள்ள வேண்டாம் என்று ஒரேடியாக சொல்லிவிட்டான். இப்போதும் அவளுக்கு விக்ரமின் மீது இருக்கும் நம்பிக்கை கொஞ்சமும் குறையவில்லை. இருந்தாலும் அவனை சுற்றி நடக்கும் மர்மமான விஷயங்களை எல்லாம் அவள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அந்த நேரத்தில் ரூம் கதவு தட்டும் சத்தம் கேட்டு சுரபி டக்கென மீண்டும் சுய நினைவுக்கு வந்தாள். எதையோ யோசித்தபடியே மெதுவாக எழுந்து சென்று கதவை திறந்தாள். வெளியில் ரேணுகா நின்று கொண்டிருந்தார். உன்னை பார்க்க பாஸ்கர் அங்கிள் வந்திருக்கார், வந்து பாரு வா என்று சொன்னார் ரேணுகா. உடனே சுரபி கொஞ்சம் குழப்பத்தோடு அவரை பார்த்து, அவர் எதுக்கு என்ன பார்க்கணும் என்று கேட்டாள். எனக்கு எதுவும் தெரியல, நீயே வந்து என்னன்னு கேட்டுக்கோ, உன் அப்பாவும் கீழே தான் இருக்காரு, சீக்கிரம் வந்து பாரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மெதுவாக திரும்பி சென்றார். சுரபி எதையோ யோசித்தபடி அப்படியே நின்றிருந்தாள். பாஸ்கரும் சுரபியின் அப்பா சரவணனும் பல வருடங்களாக நண்பர்களாக இருந்தார்கள். பாஸ்கர் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறார். பாஸ்கரின் குடும்பத்திற்கும் சரவணனின் குடும்பத்திற்கும் ஆரம்பத்திலிருந்தே நல்ல பழக்கம் இருந்தது. அவர் எதற்காக இங்கே வந்திருக்கிறார் என்று சுரபிக்கு நன்றாகவே புரிந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் சுரபி கீழே ஹாலுக்கு வந்தாள். என்னம்மா, எப்படி இருக்க? மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கே என்று சொல்லி மெதுவாக சிரித்தார் பாஸ்கர். நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க என்று சுரபி ஃபார்மாலிட்டிக்கு 2 வார்த்தைகளை பேசிவிட்டு அமைதியாக நின்று கொண்டாள். அதற்கு பிறகு அவர்கள்தான் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அடிக்கடி சுரபியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சரவணன் ஒரு கட்டத்திற்கு மேல் சுரபியின் விஷயத்தை பேச ஆரம்பித்தார். பாஸ்கர், நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த விஷயத்தை பத்தி நீ ஏன் பொன்கிட்ட சொல்லிடு, மற்ற ப்ராசஸ் எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொன்னார் சரவணன். உடனே பாஸ்கர் சுரபியின் பக்கமாக திரும்பி, இங்க வாமா, இப்படி வந்து சோபாவில் உட்காரு என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். இல்ல பரவாயில்ல அங்கிள், நீங்க சொல்லுங்க, எப்படியும் விக்ரம பத்தி பேசத்தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும் என்று சொன்னாள் சுரபி. உடனே சரவணன் டக்குன்னு அவள் பக்கமாக திரும்பி, பெரியவங்க பேசும்போது மரியாதையா சரின்னு மட்டும் சொல்லி பழகு, குறுக்க பேசுனா அப்புறம் பலார்னு ஒன்னு விட்டுருவேன், பாத்துக்கோ என்று கோபமாக கத்தினார். அவர் எந்த சூழ்நிலையிலும் இதற்கு முன்பு சுரபியிடம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டதில்லை. சுவிக்ஷா வந்துவிட்டு சென்றதிலிருந்து அவருக்கு விக்ரமின் மீது இருந்த கோபம் அப்படியே சுரபியின் மீது மாறியது. அவர் விக்ரமை சமரசம் பேச அழைத்தும் அவன் முடியாது என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தது அவரை இன்னமும் கோபப்படுத்தியது. ஒரு மாமனார் என்ற மரியாதை இல்லாமல் விக்ரம் நடந்து கொண்டதாக அவன் மீது பயங்கர கோபத்தில் இருந்தார்.
சும்மா இருடா, இப்ப எதுக்கு அவகிட்ட கோவப்படுற? நாம சுரபியை பத்தி தானே பேச வந்திருக்கோம். எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு என்று சரவணனை சமாதானப்படுத்திய பாஸ்கர் மீண்டும் சுரபியின் பக்கம் திரும்பி, இங்க பாருமா, நடந்த எல்லாத்தையும் சரவணன் என்கிட்ட சொன்னான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் ஆல்ரெடி மும்பை போலீஸ்ல பேசி விக்ரம பத்தி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்ற எல்லா விஷயத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம சைட்ல இருந்து அபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். அதுவும் விக்ரமோட ஒய்ஃப் உன் பேர்ல தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அனுப்பணும். அதுக்கு நீ சரவணன் கூட ஸ்டேஷனுக்கு வந்து விக்ரம் மேல ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்து கையெழுத்து போட்டுட்டு வந்துடு. மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னார் பாஸ்கர். அங்கிள், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. அன்னைக்கு வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுன அந்த பொண்ணு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்திருக்கு. இந்த விஷயத்த நானே என் புருஷன் கூட பேசி தீர்த்துக்கிறேன். சோ மத்தவங்க யாரும் இதுல தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும் என்று சொன்னாள் சுரபி. அவள் அப்படி ஒரே அடியாக மனதில் இருப்பதை போட்டு உடைப்பாள் என்று யாரும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. விக்ரமை பற்றி அவ்வளவு கெட்ட விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகும் சுரபி இன்னமும் அவனுக்கு சப்போர்ட் செய்வதை பார்க்கும்போது சரவணனுக்கும் ரேணுகாவுக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. சுரபி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று சொல்லி சரவணன் ஏதோ சொல்ல வர, அப்பா நீ கொஞ்சம் கம்மன் இருங்க, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கும் எல்லாமே தெரியும். சும்மா மத்தவங்க சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு என் புருஷன் மேல சந்தேகப்படாதீங்க. அப்படி அவர் மேலேயே தப்பு இருந்தாலும் முதல்ல நான் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னோட முடிவை நான் சொல்றேன். அது வரைக்கும் என்னை யாரும் இதை பத்தி பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொன்னவள் திரும்பி பாஸ்கரை பார்த்து, சாரி அங்கிள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து கோபமாக உள்ளே சென்றாள். அங்கே இருந்த 3 பேரும் அதிர்ச்சியில் சுரபியையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.